வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துருக்க தமிழ் வீடியோ தெரப்பி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மொபைல்லேருந்து ஒரு வெப்சைட் மூலமாக எப்படி காசு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அதிகமாக லாக்டவுனில் இருக்கிறீங்க, இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இல்லை இப்போவே லாஸ்ட் வரைக்கும் போயிடாங்க, ஸ்கிப் பண்ணால் மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று நான் எல்லாருக்குமே வச்சுருக்கிறேன். ஸோ எல்லோரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பேமெண்ட் ப்ரூஃப் சம்மந்தமாக பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வீடியோவுக்கு போவோம். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட இமெயில். ஸோ அது வந்து அவருக்கு கிடைச்சது வந்து எனக்கு இப்போ ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதைத்தான் வந்து என்னோடய வீடியோவில் போடுறோம். அவர் தான் என்னை வந்து ரெஃபர் பண்ணியிருந்தார். ஸோ இது பார்த்தீங்கன்னா $30 அவர் வந்து ஃபஸ்ட்டு ரெஃபர் ஏர்ன் பண்ணதுமே எனக்கு இப்போ ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தார். இப்படி ஏர்ன் பண்ணியிருக்கேன், நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து இப்போதைக்கு $0.5 ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா $30 ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது வந்து அவங்க வந்து ஃபீ கொஞ்சம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் பேலன்ஸ் தந்துடுவாங்க. அது வந்து $1 அப்படி அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நம்பிக்கையானது, ஜென்யூனானது. எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே நண்பா, பேமெண்ட் ப்ரூஃப்லாம் பார்த்தீங்களா, இது வந்து ஜென்யூனான ஒரு வெப்சைட். இதை நீங்கள் நம்பி ஏர்ன் பண்ணலாம். எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணக்கூடியது, யாரையுமே நம்ப தேவையில்ல, நீங்களாகவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கல, அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகி அதுவே வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் அதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகே, ஸோ வந்து இதுலேருந்து ஐ வாண்ட் கிரியேட் அக்கௌண்ட். ஸோ க்ரியேட் பண்ணிடலாம். அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். அப்படி இல்லை, இது வந்து நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி போகாதீங்க. நீங்கள் வந்து லிங்க் மூலமாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் வந்து தருவாங்க. நீங்கள் வெப்சைட்டில் எதுவும் சர்ச் பண்ணிடுறாங்க இந்த வெப்சைட் சம்மந்தமாக. ஸோ அதால் வந்து உங்களுக்கு வந்து அந்த போனஸ் வந்து கிடைக்காது. இதில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், இமெயில் எல்லாமே கொடுத்துட்றேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஸோ சைன் அப் அண்ட் க்ரியேட் மை அக்கௌண்ட் இருக்குல்ல, அது வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வந்து மறுபடியும் சைன்இன் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன இமெயில் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து மறுபடியும் கொடுங்க. அண்ட் அந்த இமெயில் வந்து கரெக்டான இமெயில் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் அதெல்லாம் வரும். ஸோ கரெக்டான இமெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே, நான் இது சைன்இன் பண்ணிடுறேன். ஓகே, சைன்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜ். ஓகே, அந்த ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ரீசன்ட் வெரிஃபிகேஷன் இமெயில். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இமெயில் வந்து மஸ்ட்டு இது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கான வித்ட்ராவெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் நீங்கள் காசு ஏர்ன் பண்ணால் கூட அது உங்களுக்கு வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லை. அதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணி பிரயோசனமே இல்லை. ஸோ வந்து இந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த $0.5 தருவாங்க. அண்ட் வந்து ஒரு மினிமம் வந்து வித்ட்ரா வந்து $30. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வித்ட்ரா பண்ணுற டைம் $30. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட் அப் டு $3. ஓகே, நீங்கள் வந்து 1000 பேர் உங்களோட லிங்கை கிளிக் பண்ணாலே $3 வந்துடும். ஸோ மினிமம் வந்து $30. அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் $30 வித்ட்ரா பண்ணிட்டீங்க வந்தால் அவ்வளவும் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அவ்வளோது வந்து வித்ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து டெலிகிராம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஸோ இது எப்படி இமெயிலெலாம் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரீசெண்ட் வெரிஃபிகேஷன் இமெயில், ஓகே, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணது உங்களுக்கு வந்து இமெயில் வெரிஃபிகேஷன் சென்ட், ப்ளீஸ் செக் இன்பாக்ஸ் அண்ட் ஸ்பேம் ஃபோல்டர். வந்து இன்பாக்ஸில் இருக்கணும், இல்லாட்டி ஸ்பேமில் இருக்கணும். ஸோ அது செக் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், நீங்கள் வந்து கரெக்டான இமெயில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த paytra.com சர்வீஸ். ஓகே, ஸோ வெரிஃபை யுவர் இமெயில் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு லிங்க் தருவாங்க. சரியா, இது வந்து நான் அடிக்கடி ஸ்டாப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டைமிங் ப்ராப்ளம். ஸோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது, உங்களை வந்து கூடிய சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத ஸ்டாப் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அது வந்து வீடியோ லைவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதால ஏதாவது இடையில மிஸ்டேக் விட்டாலும் மன்னிச்சிருங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க வெரிஃபிகேஷன் லிங்க் இருக்கலாம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த ஸ்டெப்பெல்லாம் மஸ்ட்டு பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து காசு வித்ட்ரா பண்ணிடலாம். அப்படி இல்லைனா வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து யுவர் இமெயில் அட்ரஸ் ஸோ ஹேஸ் பீன் வெரிஃபைட். ஓகே, அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து மறுபடியும் உங்களை வந்து வெரிஃபை பண்ண சொல்லுது கேட்குது. நீங்கள் இமெயிலெலாம் வந்து கொடுத்து சைன்இன் பண்ணணும். ஸோ சைன்இன் பண்ணிடுறேன்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே உங்களோட இமெயில் வந்து வெரிஃபை ஆச்சு, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணலாம். ஓகேயா? ஸோ முதல் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். கடைசியில் இது வந்து பாய்ஸுக்கு வந்து பெரிய ஒரு சர்ப்ரைஸ். ஸோ கேர்ள்ஸுக்கும் அது யூஸ் ஆகும் அந்த சர்ப்ரைஸ். ஆனால் வந்து பெரும்பாலும் இப்போ இந்த டைமில் வந்து பாய்ஸுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ கேர்ள்ஸ் வந்து அப்புறமா யூஸ் ஆகும். லாக்டவுன்லாம் முடிஞ்ச அப்புறம் கேர்ள்ஸுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ லாக்டவுன் டைமில் வந்து ஜென்ஸுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து சர்ப்ரைஸ் இருக்குது. ஓகேயா? ஓகே. இதில் வந்து அவங்களோட டெலிகிராம் குரூப்லாம் இருக்குது, அதிலெல்லாம் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து டாஸ்கில் பார்த்துடலாம். டாஸ்க் என்னென்னா இந்த லெஃப்ட் கார்னரில் 3 ஆப்ஷன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதில் வந்து டாஸ்க்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ டாஸ்க்கு, சர்வேஸ், எக்ஸ்டர்னல் கொஷன்ஸ், ப்ரொமோஷனல், ஸோ இப்படி நிறைய கொடுத்துருப்பாங்க. சரியா? இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு 1 டாஸ்க்கை கிளிக் பண்ணிடுறேன். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா all of us pay out as certain cent. ஸோ 100 சென்ட் வந்து $1. ஓகேயா? ஸோ வந்து பார்த்துலாம், லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே. டாஸ்க்கு வந்து இதுதான் டாஸ்க்கு. ஸோ டவுன்லோட் மியூசிக் வீடியோ. ஸோ இந்த டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ உங்களுக்கு வந்து வித்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ $1. ஓகே. இதில் வந்து பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு பாருங்கள், 259 சென்ட். ஸோ அந்த வந்து 19 சென்ட். இதெல்லாம் ஏர்ன் பண்ணி நீங்கள் காயின்ஸை வந்து அப்படியே உங்களோட கேஷாக மாற்றிடலாம். ஸோ 100 சென்ட். இதில் வந்து $2 இருக்குது. இதில் $2 $2.5 இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாலே $2.5 வருது. நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் அவசியம் இல்லை. இது வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஸோ அடுத்த டாஸ்க்கு ஏதாவது பார்த்துக்கலாம். இந்த ஹாட் ஆனால் மட்டும் பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு ஈஸியானது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஸோ இது அது மாதிரி தான். 100 சென்ட் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $1 அது டாலர் தந்துடுவாங்க. இதையும் லோட் ஆகிட்டே இருக்குது, செக் பண்ணிடலாம். ஓகே. இது வந்து ஆஃபர். ஸோ வந்து ஏதாவது ஆப்ஸில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி அப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த அவங்க சொல்கிறது வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும். ரோட்ஸ் மொபைல். ஸோ இன்ஸ்டால் பண்ணணும், இன்ஸ்டால் ஓப்பன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணாலே காயின்ஸ் தராங்க. அது வந்து லெவல் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணும். இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ டேஷ்போர்ட் போயிடலாம். ஓகே. டேஷ்போர்ட் போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வைட் லிங்க் இருக்குது. இது வந்து உங்களோட சோஷியல் மீடியாவோ இல்லாட்டி உங்களோட மெசேஜ் அல்லது உங்களோட இன்வைட் லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அண்டு முக்கியம் வந்து செல்ஃப் ரெஃபரல் பண்ணாதீங்க. செல்ஃப் ரெஃபரல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து என்ன ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ வந்து டேக் சர்வேஸ், கம்ப்ளீட் டாஸ்க், டேக் கொஷன்ஸ், கிரியேட் கொஷன்ஸ். ஸோ இது வந்து 1000 கிளிக் வந்துன்னா உங்களுக்கு வந்து $3 மேலே வரும். உங்கள் லிங்க் வந்து 1000 பேர் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா $3 மேலே வந்துடும். நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் சென்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா வந்து காசு வந்து கொண்டு இருக்கும். நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து இந்த நீங்கள் செல்ஃப் ரெஃபரல் பண்ணிங்க அப்படின்னா என்ன நடக்குன்னு காட்ட. நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நானே செல்ஃப் ரெஃபரல் பண்ணேன். ஸோ அது வந்து என்ன நடந்தது அப்படின்ட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடணும் அப்படின்ட்டு போடுறேன். ஸோ அது வந்து காட்டிடுறேன். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் சஸ்பெண்டட். அண்ட் வந்து ஏன்னா வந்து நான் செல்ஃப் ரெஃபரல் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபேக் ரெஃபரல், பெய்ட் ரெஃபரல், மைக்ரோ டாஸ்க் ரெஃபரல். இது வந்து நானாகவே செல்ஃபாக க்ரியேட் பண்ணதால் ஸோ என்னோட இது வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியாது. அந்த இமெயில் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு $30 மேலே ஏர்ன் பண்ணி வித்ட்ராவெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. வித்ட்ரா கொடுத்தா இன்னும் பேமெண்ட் வர்ற டைமில் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. ஸோ நீங்களும் அந்த செல்ஃப் ரெஃபரல் பண்ணாதீங்க.